பகவான் மேல நாம வச்சிருக்க அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டாள் சொல்றத கேட்கலாமா? இன்னைக்கு ஆண்டாள் எழுப்ப போற பொண்ணு வீட்ல ஒரு அதிசயம் நடக்குது. பொதுவா மடிய பிடிச்சு கறந்தாதானே பால் வரும். ஆனா இந்த பொண்ணு வீட்ல எருமை மாடுகள் தங்கள் கன்று குட்டிகளை நினைச்ச மாத்திரத்திலேயே பாசம் தாங்காம மடியிலிருந்து தன்னை போல பால் தானா சுரக்குதான். அந்த பால் சும்மா சுட்டு சுட்டா வடியல, மழை காலத்துல தண்ணீர் ஓடுற மாதிரி ஓடி அந்த வீட்டு வாசல்ல பால் வெள்ளத்துல சேரும் சகதியுமா கிடக்குதான். அந்த அளவுக்கு செல்வ வளம் மிக்க ஒரு அண்ணனோட தங்கை தான் இந்த தூங்கு மூஞ்சி பொண்ணு. ஆண்டாள் சொல்றாங்க, ஏய் பெண்ணே, வெளியே பாரு, மார்கழி பனி எங்க தலை மேல கொட்டுது. நாங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு உன் வாசலை பிடிச்சு நின்றுட்டு இருக்கோம். தென்னிலங்கை அரசனான ராவணனை கோபத்தோட அழிச்சானே அந்த ராமன், அந்த மனசுக்கு இனிமையானவனை பத்தி பாடிட்டு இருக்கோம். ஊர்ல இருக்கிற எல்லாரும் எழுந்துட்டாங்க. ஆனா நீ மட்டும் இன்னும் என்ன கும்பகர்ணு மாதிரி தூக்கம் தூங்குற? இந்த தூக்கம் உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு செல்லமா அதட்டி எழுப்புறாங்க. பகவான் மேல நாம வச்சிருக்கிற அன்பு அந்த எருமை மாடு கன்று மேல வச்சிருக்கிற அன்பு மாதிரி தானா சுரக்கணும்னு ஆண்டாள் இதுல மறைமுகமா உணர்த்துறாங்க. ஓம் நமோ நாராயணாய.